இன்றைய நாளில் உங்கள் அனைவரும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. எங்களது பாவலர் முகில் கலைக்குழு சமூக முன்னேற்றத்திற்காகவும் பொது நிகழ்ச்சிக்காகவும் விடுதலை முன்னேற்றத்துக்காகவும் இதை எல்லாரும் கையில் எடுத்திருக்கோம். அதாவது படிக்கலைன்னா பறையடைக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி காலம் போய் படிச்சுட்டு நாங்கள் பறை எடுத்திருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருமே படித்த ஒரு பட்டதாரி மாணவர்கள் தான். எல்லாருமே படிச்சுட்டு இந்த சமூகத்துக்காக சமூக விடுதலைக்காக எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக இந்த கருவியை எடுத்திருக்கோம். இந்த கலை நிகழ்ச்சி இந்த அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் நடைபெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. இதோ உங்களுக்காக பாவலர் முகில் கலைக்குழு. இந்த மைக்கம் என்ன
நாம் எங்கெல்லாம் வேறுபடுகிறோம் என்பதை விட நாம் எங்கெல்லாம் ஒன்றுபடுகிறோம் என்பதுதான் முக்கியம். இதை கூறியவர் எங்களுடைய ஆசான், எங்களுடைய வழிகாட்டி பாவலர் முகில் பரமானந்தம் ஐயா தான். நாம செய்யும் தொழில வேறுபட்டிருக்கலாம், நம்ம உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்மளை வேறுபடுத்தலாம். அப்படின்னு நிறைய விஷயத்துல சொல்லிட்டே போனோம் அப்படின்னா நம்ம வேறுபடுத்த சொல்லிட்டே போலாம். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை பேர் நம்ம ஒற்றுமையா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கருத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். எங்க நம்ம வேறுபட்டாலும் ஒற்றுமையா இங்க நம்ம இவ்வளவு பேர் ஒரு இடத்துல இருக்கிற இடத்துலயே நம்ம ஒரு படி முதல்ல நம்ம ஜெயிச்சு மேல வந்துட்டோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்காக பாவலர் முகில் கலைக்குழுவின் ஒரு பாடல். குப்பனம் சுப்பனம் வாடா, இனி குனிஞ்சு நீயும் வாழாதடா, கோழத்தனத்தினால நீயும் அடிமையாய் போனாயடா. குப்பன சுப்பன வாடா, இனி குனிஞ்சு நீயும் வாழாதடா, கோழத்தனத்தினால நீயும் அடிமையாய் போனாயடா. குப்பன சுப்பன வாடா. குனிஞ்சு குனிஞ்சு போகணுன்னு கொலசாமி சொல்லுச்சா, பணிஞ்சு பணிஞ்சு போகணுன்னு பாட்டம் பூட்ட சொன்னாங்கல்ல. குனிஞ்சு குனிஞ்சு போகணுன்னு கொலசாமி சொல்லுச்சா, பணிஞ்சு பணிஞ்சு போகணுன்னு பாட்டம் போட்டு சொன்னாங்கல்ல. குனிஞ்சு ஓடும் குதிரையும் அடங்கி போகும் கழுதையும் விலங்கு இனம் தானடா, விலங்கு இனம் தானடா. அந்த விலங்கு கூட பொறுமை கடந்தால் எட்டி உதைக்கும் பாரடா. கேளடா இனி நீ மாறடா, கேளடா இனி நீ மாறடா. குப்பன சுப்பன வாடா, இனி குனிஞ்சு நீயும் வாழாதடா, கோழத்தனத்தினால நீயும் அடிமையாய் போனாயடா. குப்பன சுப்பன வாடா. அடிமை வாழ்வு வாழ்ந்து வாழ்ந்து அழுத்து போச்சு பாரடா, புதிய வாழ்வு வாழ்வதற்கு போர் தொடுப்போம் மானிடா. அடிமை வாழ்வு வாழ்ந்து வாழ்ந்து அழுத்து போச்சு பாரடா, புதிய வாழ்வு வாழ்வதற்கு போர் தொடுப்போம் மானிடா. சாதி என்ற பெயரை சொல்லி சமத்துவத்தை அடித்து விட்ட சதியம் உனக்கு புரிந்ததா, சதியம் உனக்கு புரிந்ததா. சாதி என்ற பெயரை சொல்லி சமத்துவத்தை அடித்து விட்ட சதியம் உனக்கு புரிந்ததா, சதியம் உனக்கு புரிந்ததா. இது உண்மை தெரிந்த பின்னும் நீயும் பொறுமை காப்பதே நடா. உனக்குள்ள வீரம் இருக்குடா, வாங்கடா எழுந்து வாங்கடா. உனக்குள்ள வீரம் இருக்குடா, வாங்கடா எழுந்து வாங்கடா. குப்பன சுப்பன வாடா, இனி குனிஞ்சு நீயும் வாழாதடா, கோழத்தனத்தினால நீயும் அடிமையாய் போனாயடா. குப்பன சுப்பன வாடா. நன்றி. புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு, போதி மரத்தின் அறிஞன் யாரு, சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு, சமத்துவத்தின் தந்தை யாரு. புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு, போதி மரத்தின் அறிஞன் யாரு, சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு, சமத்துவத்தின் தந்தை யாரு. பிறப்பு வளர்ப்பில் வேதங்களை உடைச்சதாரு, ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்கர். பிறப்பு வளர்ப்பில் வேதங்களை உடைச்சதாரு, ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்கர். சமத்துவ பூமலர சட்டம் வடிச்சவரு, சாதி வெறி கொடுமையின் சங்க, சாதி வெறி கொடுமையின் சங்கை அறுத்தவரு, ஆரிய முள்புதர அனலா எரிச்சவரு, அடிமை சங்கிலியை அடிச்சு உடைச்சவரு, ஏழை உரிமை மீட்டெடுக்க ஒரு எரிமலால வந்தவரு. பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உடைச்சதாரு, ஒரு பிரளயமா
சேவகன வந்தவரு சீர்திருத்தம் செஞ்சிடவே தியாகம் பல செஞ்சவரு தீண்டாமை பாவம் கண்டு சினந்து எழுந்தவரு ஆண்டையின் ஆதிக்கத்தை நொறுக்கி எரிஞ்சவரு இந்துத்துவத்தின் இருள் எரிக்க ஒரு எரிமலையா நின்னவரு பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உடைச்சதாரு ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்காரு பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்காரு சேரி வெடி மருந்து கிடங்குன்னு சொன்னாரு சீறி வெடிச்சா நாடு தாங்காது இன்னாரு இந்து மத வருணத்தை எட்டி உதைச்சாரு எல்லோரும் சமம்னு எடுத்து உரைச்சாரு நம்ம வாழ்க்கை இங்கு ஒளிர உன விளக்கேத்தி வச்சாரு பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்காரு பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்காரு புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு போதி மரத்தின் அறிஞன் யாரு சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு சமத்துவத்தின் தந்தை யாரு பிறப்பு வளர்ப்பில் வேதங்களை உடைச்சதாரு ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்காரு பிறப்பு வளர்ப்பில் வேதங்களை உடைச்சதாரு ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்காரு ஜெய் பீம் ஜெய் பீம். அனைவருக்கும் ஜெய்பீம். அதாவது பேச்சும் எழுத்தும் செய்யாததை கழையும் கூத்தும் செய்யும். எங்களுடைய ஆசான் பாவலர் முகில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இவ்வளோ நேரம் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் உங்கள் மனதில் வந்து சென்றடையும் அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஆனால் எங்களுடைய பாடலும் கலைகளும் உங்களுடைய மனதில் என்றென்றும் இருக்கும், அது எங்களுக்கு நம்பிக்கை. அதாவது பாவலர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்க்கைக்கு பிறகு, வாழ்க்கைக்கு முன்னால் அவருடைய வரலாறு பற்றிய ஒரு சின்ன ஒரு ரேப் சாங், வரலாறு பற்றிய ஒரு ரேப் சாங் உங்களுக்காக. இதை நான் பாட போறதில்ல, நம்ம சேர்ந்து பாட போறோம். நான் பாட மாட்டேன், நம்ம சேர்ந்து பாட போறோம். நீங்க என்கரேஜ் பண்ணா மட்டும்தான் நான் பாடுவேன், இல்லைன்னா பாட மாட்டேன், அப்படியே நிறுத்திடுவேன். ஓகே, நான் பாடும்போது அழகா கை மட்டும் தட்டினா போதும். ரெடி? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. வணக்கம் ப்ரோ, தமிழா தமிழச்சி என் தங்கச்சி, நான் சொல்லும் கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளும் மச்சி. எத்தனை தலைவர்கள் நம் இந்தியாவிலே பிறந்த போதிலும் நம் நிலைமை மாறவில்லையே, அடிமையாகவே இத்தனை காலமும் இந்தியா முழுவதுமே இருக்குது இன்னும் சாதி வேற்றுமை. ஆனாலும் எதிர்த்து பேசிட யார் தந்தது நமக்கு உரிமை? தொட்டாலே தீட்டென்றான், பார்த்தாலே பாவம் என்றான், இல்லாத கட்டு கதைகளை சொல்லி சொல்லி நம்மை தள்ளி வைத்தான். பள்ளியில் சேர முடியாது, கோவிலில் கூன் பாதம் நுழையாது, சாலையில் போக முடியாது, சாகடித்தாலும் கேட்க ஆளது. 1000 ஆண்டுகள் போனது இப்படி, ஆனால் இன்றைக்கு மாறியது எப்படி? எடுத்து பார் உன் வரலாறு, நமக்கு முகவரி அது யாரு? பாபா சாஹேப் என்றொருவர், பாரத நாட்டின் தந்தையவர். பாபா சாஹேப் என்றொருவர், உரிமையை வாங்கி தந்ததவர். பாபா சாஹேப் என்றொருவர், பாரத நாட்டின் தந்தையவர். பாபா சாஹேப் என்றொருவர், உரிமையை வாங்கி தந்ததவர். கற்பை ஒன்று செய், புரட்சி செய், கற்றுக்கொள்ளதன் முயற்சி செய். சாதி என்பது ஒரு மனதை தான், மாற்றிக்கொண்டாலே நீ மனிதன். கற்பை புரட்சி செய்.
ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்றுக்கொள்ளதை என முயற்சி செய். சாதி என்பது ஒரு மனநிலைதான், மாற்றிக்கொண்டால் இனி மனிதன். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்றுக்கொள்ளதை என முயற்சி செய். சாதி என்பது ஒரு மனநிலைதான், மாற்றிக்கொண்டால் இனி மனிதன். சாதி மத வேதங்களை தூக்கி போடு, இனி வரும் காலங்களை மாற்றிவிட. கையில் எடு சமத்துவம் மலர, மனித குலத்தை பிரித்த மதங்களை மறந்த பிறகு உனக்கு எடுத்து படித்து பார் அம்பேத்கரை, அதற்கு பிறகு பார் உன் வாழ்க்கையை. எடுத்து படித்து பார் அம்பேத்கரை, அதற்கு பிறகு பார் உன் வாழ்க்கையை. ஜெய் ஜெய பீம் என சொல்வோமே, சாதிகள் இல்லை வெல்வோமே. 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 ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். மிக்க நன்றி. இதனை தொடர்ந்து உங்களுக்காக, அதாவது காலங்காலமாக பார்த்தீங்கன்னா பல்லன் பறையன் இந்த மாதிரியான ஆளுங்களை வச்சுன்னு இந்த மேல் சாதி மக்கள் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குற கடவுள் உண்மையாக பார்க்குறாரா இல்லை தூங்குறாரா, உண்மையாகவே இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கடவுளை கேட்குற மாதிரியான கடவுளை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறோம். அந்த கேள்வி எழுப்புறதுக்கான ஒரு பாடலை உங்களுக்காக இதோ பாட போகிறோம். மாசபையோரே சிறந்த மறையோரே, கோடி வந்தனங்கள் தந்தோமையா பெரியோரே. திவ்ய சபை நிறைந்த பெரியோரே, உங்க சேவடி பணிந்தோமையா பெரியோரே. ஆட்டத்தில் குறை இருந்தால் ஆதரிப்பீரே, உங்க அருமை புதல்வரை போல் ஆதரிப்பீரே. பாட்டினில் குறை இருந்தால் ஆதரிப்பீரே, உங்க பாலகரை போல் எம்மை பாதுகாப்பீரே.
தேவி